வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க பொங்கட்டும் தை பொங்கல். என் உடன்பிறவா உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சூப்பராக சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து ஒரு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க, அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா அண்டு சிங்கப்பூர், மலேசியா, அந்த வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, நார்த் கொரியா, இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் தமிழர்கள் வாழக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே தமிழர்கள் எல்லாம் ஒன்றுக்காக சேர்ந்து ஒரு இந்த பொங்கலை சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க. ஸோ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற நிலையில் எங்களுடைய சார்பாக ஒரு சூப்பரான இந்த வேலையில் ஒரு விசேஷம் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ ஏன் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுடைய ஒரு மாபெரும் திருவிழா அப்படின்னு கூட இந்த விஷயத்தை சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஒரு தமிழர்களுடைய பாரம்பரியமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த பொங்கலை மட்டும் கண்டிப்பாக இதை மறக்கவே முடியாது. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த வேலையை நான் சொல்லிக்கணும். ஸோ ரொம்ப தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விழா அப்படின்னு கூட இந்த வேலையில் சொல்லலாம். ஸோ இந்த விழாக்கு எல்லாருமே தலைவணங்கும். இந்த எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலையும் வாழ்த்துக்களையும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இங்கிருந்து வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிநயா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்து ஸ்ரீகாந்த் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்து மனோஜ் அவங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் இவங்களும் வாழ்த்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரவீன் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிமையான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய ஆர்டி டீம் சார்பாகவும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வழியில் சொல்லி காசுபுறம். எல்லாத்துக்கும் அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து எழுந்திருங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் அதிகமாக கீழே அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். இருந்தே எங்கே நிகழ்ச்சி கேட்டுருங்க. எங்கே நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். ரொம்ப சூப்பராக அடுத்து 2 பாட்டு கேட்டீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். சூப்பராக அழகாக அட்டகாசமே நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு கேட்கறது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூப்பராக மும்முரமாக வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கவிதைகளையும் என் கூட ஷேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த வேலையில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற இந்த வேலையில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்தலாம். அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் ஜனனி பிரியா வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஷாய் சுபா, பார்த்தீங்கன்னா ஷஃபினா இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷீபா அண்ட் அருள் அண்ட் சுந்தரம், மகேந்திரன் இவங்களாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் வந்து இன்னைக்கு பரிச்சயம் கொண்டிருமா, அவங்களுக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய சார்பாகவும் எல்லாத்து சார்பாகவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அது இந்த பொங்கல் அன்னைக்கு, தமிழர் திருநாள் அன்னைக்கு ஒரு கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வந்து இந்த நம்பர் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம இதோட சொல்லிக்கிறோம். ஸோ இந்த திருவிழா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பொழிகிறதுக்காக, நாடு செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பல கடவுள்களை வேண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழாலாம் தொடங்கி வச்சிருக்காங்க. பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல், தைப்பொங்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிப்படுறேன். பட் என்ன பண்ணுறது, இன்னைக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. போகி பண்டிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இந்திரனுக்காக ஆயர்களால் வழிபடக்கூடிய ஒரு திருவிழா அப்படிங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகி என்ற சொல் இந்திரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சலை தந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இது மாதிரி இன்னும் பழங்காலத்துக்குள்ள போனோம்னு நிறைய விஷயங்கள் தோண்டி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தோட படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பாட்டு வந்துகிட்டே இருக்கேன். சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். யூஎஸ் தமிழ் எஃப்எம் இருந்து எங்கிற நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். ரொம்ப சூப்பராக அழகாக அட்டகாசமாக போயிட்டு இருக்குது நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் சூப்பராக மெசேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் கொண்ட திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் போகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர திருநாள், அப்புறம் மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போகி பற்றி ஆல்டர்னேட் உங்களுக்கு சொன்னாங்க. மகர திருநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தை மாத முதல் நாள் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா மகர திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகரம் என்ற சொல் சூரியனை குறிக்கும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பொங்குதல் என்பதனை வினைப்பயிரே பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது காலை போக்குல மாறி பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குலாம் நீங்கள் என்ன ஸ்டேடியம் கேட்டு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களும் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.ustamilfm.com போங்க. ரிக்வெஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீல்ஸ் உங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பாக்ஸும் யூஸ் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்க ஸ்ட்ரைக்கலாம் அப்படிங்கிறது வேலை சந்தோஷம் சொல்லிக்கிட்டு அடுத்தா யார் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். அடுத்து ஸ்ரீநிதி வந்திருக்காங்க, அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அடுத்து பாலகுமார், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரகுமான், அவங்களும் வந்து சொல்லிருக்காங்க. கோகுல் கிருஷ்ணா, அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவங்க வாழ்த்து சொல்லிருக்காங்க. அடுத்து பிரகாஷ் நவீன் அவங்களும் சேர்ந்து வாழ்த்து சொல்றதாகவும் சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா சார்பாகவும் உங்க யூஎஸ் தமிழ் சார்பாகவும் நாங்கள் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிருக்கோம். உங்களுக்காக செம்ம சூப்பரான கியூட் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம்.
வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம்லேருந்து எங்கே நிகழ்ச்சி கேட்டுருங்க. எங்கே நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் வீக் டேஸ். இன்னைக்கு தை பொங்கல், அதுவும் பார்த்தீங்கன்னா பொங்கலை பற்றி அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போகி அப்படிங்கிறது எது கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு, அவர் மகர திருநாள் அதையும் எது கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது எதுக்காக உங்களுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது இந்த பேர்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உழவனுக்கு தொழில் செய்கிறது உறுதுணையாக இருக்கிறது இந்த மாடு. இந்த ஆவிற்கு நன்றி கூறும் நாளே இந்த திருநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்து வழிபட்டு வராங்க. அதனால தான் அந்த மாடுகளுக்கு பொங்கல் வச்சு அது சாப்பிட்ட பிறகுதான் நம்மளும் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது மதுரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மரபாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சா பேசிட்டே இருக்க முடியும். இப்போ டைம் இல்லாத காரணத்தினால இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கோம். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும் ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடக்கும். அதுதான் இப்போ பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, இந்த அளவுக்கு வந்து இன்னும் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இப்போ அடுத்த வந்து யாரும் விஷ் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவங்க வாழ்த்துருக்காங்க. பொன்ராஜ் பாண்டியன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் அண்ட் ராஜேஷ் அண்ட் நிர்மல், அப்புறம் சந்தீப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் பழனி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தினேஷ்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சினிமா அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாலினி அண்ட் ஷர்மிளா அவங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சார்பாகவும் எங்களுடைய ஆர்ஜி சார்பாகவும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் இந்த சொல்லிக்கிட்டே இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு கியூட் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் இன்டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம் இருந்து எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொங்கல் எதுவும் பத்தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சொல்லிட்டேன். போகி, மகர திருநாள், மாட்டு பொங்கல் எதுக்காக இது கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கள் உற்றார் உறவினர்களை சந்தித்து அன்பையும் உணவுப் பொருட்களையும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் நாள் இடம்பெறக்கூடிய ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இது கொண்டாடப்படுது, மற்ற நாட்டில் இது கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கலும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொதுவாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவிச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. சரி, பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஸ்டேடியம் கேட்டே இருங்க. அது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அடுத்த வந்து வாழ்த்துக்கள் சொல்றது யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, தயா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, வள்ளி ரோஜா அவங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன், தமிழ்ச்செல்வி, அப்புறம் பிரபு, சஞ்சய் அண்ட் சுப்பிரமணியம், அப்புறம் கௌதம் இவங்களாம் வந்து வாழ்த்து சொல்றதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தமிழ் கேட்டுட்டு இருக்க எல்லா நண்பர்களும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய சார்பாகவும் எல்லா சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாட்டு. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் இருந்து எங்கே நிகழ்ச்சி கேட்டீங்க. எங்கே நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். ரொம்ப சூப்பராக அழகாக அட்டகாசமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மெசேஜ் பண்ணி உங்களோட வாழ்த்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பாடலும் கேட்டு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், www.ustamil.com போங்க. அங்கே ரெக்வஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்வஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சூப்பராக அழகாக அட்டகாசமாக இந்த வேலையை கேட்டுருச்சுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து யார் வந்து விஷ் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தலாம். விஷ் பண்ண வந்திருக்கிறது யார் அப்படின்னா காயத்ரி அவங்களும் வாழ்த்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. தர்ஷினி அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. ராஜீவ் அவங்களும் வாழ்த்து சொல்றதாக சொல்றாங்க. பிரபு அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அண்ட் பூங்கொடி அண்ட் பாண்டியன், கிருஷ்ண பிரபு அண்ட் மத்தூஷ் அவங்களும் வாழ்த்து சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சஞ்சய் அவங்களும் வாழ்த்து சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெங்கட் அவங்களும் வாழ்த்து சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில வந்து என்னோட சார்பாகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சார்பாகவும் ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வேலையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் இந்த வாழ்த்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் சார்பாகவும் சூப்பரான இந்த வாழ்த்துக்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அழகான ஒரு பாடல் இதோ. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் இருந்து எங்க ஏரியா நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எங்க ஏரியா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்க வீக்டேஸ். எங்க ஏரியா நிகழ்ச்சியில் டெய்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு கொடுக்கறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக மெசேஜ் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.ustamil.com போங்க. அங்கே ரெக்வஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்வஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீல்ஸ் எங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்புங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த சந்தோஷம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இடத்துல யார் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னா மஞ்சு பிரியா வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்றாங்க. இந்த நந்தினி வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுமிதா அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னியன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனிசாமி அண்ட் கோகுல் ராஜ் இவங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கணேஷ் அவங்களும் வாழ்த்து சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து கண்மணி ராஜன் அவங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிகுமார் அண்ட் குமார் ராஜேஷ்
கண்ணா இவங்களாம் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தமிழ் எஃப்எம் சார்பாகவும் எங்களுடைய ஆர்ஜி சார்பாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் இந்த வேலையில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த வேலையில் நாங்கள் சந்தோஷம் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத இந்த வேலை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களோட வந்து இன்னும் வந்து பர்த்டே விஷயம் சேர்த்து அனுப்பிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இனிமையான நன்றி அப்படிங்கிறத நாங்கள் இந்த வேலையில் சொல்லிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் என்னன்னு சொன்னால் காலையிலும் மாலையிலும் கனவிலும் நீதானடி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை பற்றி ஒரு சூப்பரான ஒரு வாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கவிதை நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு இதோ பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். எங்க ஏரியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க ஏரியா நிகழ்ச்சி சூப்பராக அட்டகாசமாக உங்க மனசு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. இனிய பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுகின்ற பொழுது எங்கும் கரும்பாய் இனிக்கட்டும் இந்த தை திருநாள் முதல் அப்படிங்கிறத பற்றின சூப்பராக ஒரு வாழ்த்துக்களோட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண்குமார் வந்திருக்காங்க. உடல் களைப்பு உடலுக்கு மட்டும், மனிதனிற்கு என்றும் தேவை இனிப்பு, அதை இனிப்பது இந்த பொங்கலின் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இனிமையான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத இந்த வேலையில் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேலையில் சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இனிப்பது இமை திறப்பது இருள் அகல, இசை பிறப்பது மருள் விலக, மேகம் திறப்பது மழை பெருக, மேன்மை பிறப்பது உயர்வு அடைய, கை திறப்பதோ உதவி செய்ய, இந்த தைப்பொங்கல் பிறப்பதோ நல்வழி பிறக்க அப்படிங்கிறதுனா சூப்பரான ஒரு விசேஷம் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் சாமி தான் இந்த வாழ்த்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசம் ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் இனிமேல் நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு செம்ம சூப்பரான கியூட் சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத பற்றின சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்மா வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஷர்மா வந்து செம்ம சூப்பரான ஒரு கவிதையோடு நம்மளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பால் பொங்கல் கண்டவன் நான், பனிப்பொங்கல் பார்க்கிறேன், பனித்தூவும் பொழுதுகள் நினைவோடு வேர்க்கிறேன், உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான வாழ்த்துக்களை நம்ம இந்த வேலையில் நம்ம சொல்லி ஆசைப்படுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேலையில் நிறைய பேர் சூப்பராக அட்டகாசமாக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவிதை கண்ணன் வந்திருக்காரு. கவிதை கண்ணன் பேரே பாருங்க, கவிதை கண்ணன். பொங்கல் என்பது சங்க தமிழின் தேசிய திருவிழா, வீசிய விதையின் வேரில் முளைத்த வேர்வை பூக்களின் இயற்கை திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமையான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது நாங்கள் இந்த வேலையை சொல்லிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த வேலையில் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.ustamil.com போங்க. அங்கே ரிக்வஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச கவிதையும் என் கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வேலையில் நாங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு செம்ம சூப்பரான கியூட் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். இருந்தே எங்க ஏரியா நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எங்க நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். இன்னைக்கு ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிறத நிறைய பேர் சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் யாராவது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். மற்ற எதையுமே பார்க்க அடுத்தது சிவா வந்திருக்காங்க. சிவா வந்து செம சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. புத்தரிசி புதுப்பானை பொங்கலுடன் கதிரவனை வணங்கி கொண்டாடுவோம் பொங்கலை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையை மீறாமல் இருக்கும்படி கொண்டாடுவோம். 2016 பொங்கல் வாழ்த்துக்களை சொல்வது அருண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா என்னம்மா கவிதையை பொழியில இருப்பாங்க, செம சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ எங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் நம்ம இதோட சொல்லிக்கிறோம். அடுத்ததுன்னா வாழ்க்கை வளம் பெற வாழ்த்தி பாடும் சொற்கள் எல்லாம் வந்து சேரட்டும், உங்கள் வாசல் கதவு தேடி தட்டவே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத இந்த வேலையில் அவங்க சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரன் அவங்க தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செம்ம சூப்பராக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் இனிமையான நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக எல்லாத்துக்கும் செம்ம சூப்பரான கியூட் சாங்ஸ் அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம்லேருந்து எங்கள் ஏரியா நிகழ்ச்சி கேட்டுருங்க. எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது உங்கள் விக்னேஷ். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை அப்படி சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாழையடி வாழையாக வந்த நல்லோர் முதுமொழியாம், தை மாதத்தில் தை திருநாள் பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை நம்ம இதை நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தமிழ் சார்பாக நாங்கள் இந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டாடுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் மக்கள் எப்பவுமே இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம கொண்டாடணும், எல்லா விழாக்களையும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஸோ அதோட நீங்கள் எப்படி ஸ்டேஜ் கேட்டு இருங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். Until then, tada, bye bye from Vignesh.